தேவன் இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறார். யார் இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்துல தான் தேவன் நிற்பார். கிறிஸ்து இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் இதே யூத சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பொழுது குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், அவரை பற்றி சொன்னார்கள், ஒரு விபச்சாரியின் மகன், மரியம் ஒரு விபச்சாரி. மஆதல்லாஹ். இந்த தைரியம் கிறிஸ்தவ உலகம், யூதர்களுக்கு இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் யூதர்களுக்கு இன்றைக்கு அவர்களினுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை விபச்சாரியினுடைய மகன் ஜீசஸ் என்பதாக. இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாமாவது இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எம்முடைய இறை தூதர், எம்முடைய உயிரை விட மேன்மையானவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி இறை தூதரோ அதே போன்று இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய இறை தூதர் என்று நாம் சொல்கிறோம். ஒருவர் ஈசாவை மறுத்தால் அவர் முஸ்லிமே இல்லை என்பதாக நாம் சொல்கிறோம். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது மரியம் ஒரு விபச்சாரி, மரியமுக்கு பிறந்த ஜீசஸும் ஒரு விபச்சாரன் என்பதாக சொன்னார்கள். இன்றும் சொல்லுகிறார்கள். இன்றும் அவர்களினுடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த நம்பிக்கை தான்.